100 பிடிக்கக்கூடிய ஒரு கப்பில் வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு கழுவி களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நிறைய தண்ணி அந்த இது முழுக்க அதுக்கும் மேலே விட்டு அரை மணி நேரம் கழித்து எடுத்துருக்கோம். பருப்பை ஜாரில் போட்டுக்கிறோம். அந்த ஜில் வாட்டரையே பருப்பு மிதக்க ஊற்றிக்கிறோம். இதுதான் கணக்கு. இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வரோம் பாருங்கள். நல்ல கெட்டியாகவே இருக்கும். கை வைக்கக்கூடாது. கரண்டியோ ஸ்பூனோ வச்சு கிளறி கொடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா குறைன்னு அரைக்காமல் இருக்குது பாருங்கள். கை வைக்கக்கூடாது. ஒரு 3 முறை அரைச்சிங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஒரு பதம் தெரிஞ்சிடும். கொஞ்சம் விட்டு விட்டு இயக்கி வரும்போது பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி. இன்னும் ஒரு முறை அரைச்சிடலாம். கொஞ்சம் சாஃப்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஜில் வாட்டர் ஊற்றும் போது அது நீர்த்து போகாது. பாருங்கள் எவ்வளவு கெட்டியாக விழுதுன்னு. இதோடு நம்ம ஒரு பங்கு பருப்பு எடுத்தலையா, ஒரு நல்லா சாஃப்டாக இருக்குது. 1/4 பங்கு பச்சரிசி மாவை பக்கத்தில் வச்சுக்கிறோம். நல்லா ப்ளஃபியாக ஒரு 3 நிமிஷம் மட்டும் கைகளால் அடித்து விடுறோம். அப்போ இன்னும் நல்லா சாஃப்ட் கொடுக்கும். 1/4 பங்கில் கொஞ்சம் நிறுத்திட்டு பச்சரிசி மாவை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன குடித்தா மட்டும் மிச்சமாகவோ போட்டுக்கோங்க. ஒரு வடை போட்டு பார்க்கும்போதே தெரியும். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அந்த 100 உளுத்தம்பருப்புக்கு. நீங்கள் கடைசியாக ஒரு பச்சை மிளகாயை போட்டு கூட நீங்கள் அரைக்கலாம். நான் அரைக்கலை. நீங்கள் அதில் ஒரு மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்குனது, பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, மிளகு, கருவேப்பிலை போட்டு கலந்து கொடுத்து ஒரு வடையை தண்ணி தொட்டு அந்த ஐஸ் வாட்டர்லேயே தண்ணியை தொட்டு அப்படி போட்டு அந்த மாவுலே பார்க்குறோம் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு மேலே போட்டோன்னு வருது. இப்போ 40% அனலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தண்ணியை தொட்டு தொட்டு ஒரு பால் போல் செஞ்சு நடுவில் அந்த பெரிய விரலால் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா அழகாக எண்ணெயில் விழுந்துடும். இதை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பிகினர்ஸாக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 2-3 தடையிலேயே வந்துடும். பாருங்கள், இது இப்படி நல்லா ஒரு 2 நிமிஷத்தில் பிரட்டி கொடுக்குறோம். எப்பயுமே இந்த மெதுவடைன்னு சொல்லக்கூடிய உளுந்த வடை நல்ல மெரூன் ஷேடு வரணும். இதை என்னோடய நெய்பர் வீட்டு குழந்தைய உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சூடாக அவனுக்கு கொடுத்து விட்டுட்டு நான் அடுத்த ஈடு எடுக்கிறேன் நமக்காக, எங்களுக்காக. 100 போட்டாவே 100 பருப்பு போட்டாவே 10 வடை பெரிய வடைகளாக வரும். பாருங்கள், அடுத்த ஈடு நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே ஏர் வாங்கி இருக்கும். கொஞ்சம் அதுக்குள்ளே பாருங்கள் கிறிஸ்பியும் சாஃப்ட்டும் உள்ள மாவும் இருக்கும். நல்லா வெந்தும் இருக்கும். உள்ளே அந்த மாவு இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. வெறும் ஓடு போல் இருக்கக்கூடாது. கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. டிப்ஸு: உளுந்தம்பருப்பை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணி எடுத்து அந்த ஜில் வாட்டர்லேயே அரைக்கும்போது மிக்சிலே நீங்கள் எவ்வளவு மாவு வேணாலும் அரைக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது, அருமையாக வரும். உளுந்தம்பருப்பில் தண்ணி ஊற்றாமையே அரைக்கக்கூடாது. கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். நல்ல கைகளால் ப்ளஃபி பண்ணி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் அரிசி மாவை கலக்கணும். இந்த முறைகளை டிப்ஸாக உபயோகிச்சுக்கோங்க. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.